ஹாய். ஸோ நேற்று பெண்கள் காரணம் பார்த்தோம். இன்னைக்கு ஆண்களுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரண்ட்ல தான் ஹேர் ஃபால், அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா முடி இருக்கும், ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி டென்சிட்டி கம்மியாக இருக்கும். சில பேருக்கு முடியே இல்லாமல் கூட வராங்க. இதுதான் அவங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்கு. இப்படிதான் வராங்க. இது என்ன காரணம்னா, இது சத்து குறைபாடுலாம் கிடையாது, அவங்களுக்கு ஹார்மோன் தான் காரணம். ஆண்களுக்கு ஒரு ஹார்மோன் சுரக்கும், அந்த ஹார்மோன் பேரு டெஸ்டோஸ்டிரோன் சொல்லுவோம், இல்லாட்டி ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இந்த ஹேர் ஃபாலுக்கு பேரு ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியா அப்படின்னு நாங்க சொல்றது. ஸோ இந்த ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோன் என்ன பண்ணோம்னா, இது நல்ல ஹார்மோன் தான். உங்களுக்கு ஒரு 12 வயசுல சுரக்குது. இந்த ஹார்மோன் உங்களுக்கு தாடி மீசை வளர வைக்குது, உங்களுக்கு எல்லா மேன்லினஸ் எல்லாம் இதான் கொடுக்குது. ஸோ இந்த ஹார்மோனை வேண்டாம் தடுக்க முடியாது. இந்த ஹார்மோன் தேவையில்லாத ஒரு வேலை உங்களுக்கு செய்யுது. அது என்ன வேலைன்னா, இங்கேருந்து இங்க வரைக்கும் இருக்கிற முடியை கொட்ட வைக்குது, முடியை வளர விடாம தடுக்குது, கொஞ்சம் கொஞ்சமா முடியே இல்லாம ஆக்கிடும் இந்த ஹார்மோன். இந்த ஹார்மோனை நம்ம கம்மி பண்ண முடியுமானா, ஹார்மோனை கம்மி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு தான் இருக்கும். இந்த ஹார்மோனையும் மீறி முடி வளர வைக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது, அந்த டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு, அந்த மெடிசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.